ஹாய் ஆர்மிஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி சடன் மேரேஜ் வித் மை தாய் மாமாவோட எபிசோட் 7 பார்க்க போகிறோம். ஸோ ரியலி சாரி, இதை போஸ்ட் போட நிறைய டைம் ஆயிடுச்சு. நிறைய பேர் டெய்லியும் கேட்டுட்டு இருந்த ஒரு எபிசோட். கொஞ்சம் ஒர்க்டாக, அது இல்லாமல் நேற்று வேறு ஜேகோ பர்த்டேக்கு போகணும் அப்படிங்கிறனால தான் ஓகே இதை ஹோலில் போட்டுவிட்டு அதை போட்டுடலான்னு சொல்லி போட்டிருந்தேன். ஜேகோ பொன் ஷர்ட் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் மறக்காமல் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா அவங்க அம்மா அப்பா தான் சுவிட்சர்லாண்டுக்கு வந்துட்டு ஹனிமூன் போகிறாங்கல்ல, ஹனிமூன் சொல்ல முடியாது, டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்புகிறாங்கள, அதுக்காக ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை செம்ம இப்போ குளிராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்வெட்ரு அதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. பட் உங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குன்னா அவ்வளோ ப்ளஷ் ஆகிட்டுருக்கீங்க. உங்கள் மூஞ்செல்லாம் அப்படியே பிங்கிஷாக இருக்குது. நீங்கள் ப்ளஷ் ஆகிட்டு விய பார்த்து சிரிக்கிறீங்க. அவனும் அப்படி தான் அங்கே நின்று ப்ளஷ் ஆகி உங்களை பார்த்து சிரிச்சிட்டே நின்றுட்டுருக்கான். அவன் உங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அவர் 1-2 திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பார். அதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அப்படியே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது உங்கள் அப்பாவை பார்க்குறாங்க. உங்கள் அப்பா இங்கே வாயேன் ஏங்க அப்படின்னோடனே இங்கே வாடி அப்படின்னோடனே உங்கள் அம்மாவை எந்திரிச்சு போகிறாங்க. அந்த கேப்பில் உங்ககிட்ட வந்துட்டான். என்ன அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை பார்க்குறாங்க. என்னாச்சு உன் பிள்ளைக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கா. அவள் பாட்டுக்கு சிரிச்சிட்ருக்கா. அப்போலேருந்து இப்படி தான் பண்ணிகிட்ருக்கா. என்னாச்சு அவளுக்கு? உன் தம்பி என்ன பண்ணா? உன் பிள்ளை சிரிக்கிறதுக்கெலாம் என் தம்பி ஏதாச்சும் பண்ணியிருக்கணுமா அப்படி இருக்கு உங்கள் அம்மாவுக்கு. பேக்ரவுண்டில் கொஞ்சம் சாங் ஓடு, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இல்லை, எங்கள் அப்பா கேட்டுட்ருக்காது, அவ்வளோ சவுண்டாக இருக்குது. அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாய்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே வாங்க டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உங்கள் அம்மா உங்கள் அப்பா பார்க்குறாங்க. உங்கள் அப்பா இல்லை உன் தம்பி ஏதோ பண்ணியிருக்கான், இல்லைன்னா அவள் என்னைக்கு இப்படி சிரிச்சிருக்கா, அது இல்லாமல் சிரிக்கிற மாதிரி இல்லையே அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா பார்க்குறாரு. உங்கள் அம்மா பார்த்துட்டு சிரிக்கிற மாதிரி இல்லைன்னா அப்புறம் அவள் என்ன பண்ணுறா அது அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா உடனே ப்ளஷ் ஆகுறாளோ உங்கள் அம்மா பார்த்துட்டு ஏங்கன்னு சாவடிக்கிறீங்க, முட்டியலையா உன் ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு இருக்கு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா திட்டிட்டு போகிறாங்க. உங்கள் அப்பா இப்போ என்ன கேட்டோம், ப்ளஷ் ஆகுறாளான்னு கேட்டோம் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறாங்க. நீங்கள் ஸ்டில் ப்ளஷ் ஆகிட்டு தான் இருக்கீங்க. ஒயன் என்னம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா பார்க்குறீங்க. ப்ளஷ் ஆகுறது தெரியுது, அது கொஞ்சம் பார்த்தாயித்தோல உங்கள் அப்பா வேறு கொஷினாக கேட்குறான் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா போகிறாங்க. நீங்கள் அப்படி சொல்லிட்டு வியே பார்க்குறீங்க. வி ஒன்னே ஏண்டி எப்படி சொல்லிட்டு க்யூட்டாக சிரிக்கிறாங்க. ஒன்றால் தான் அப்படி சொல்லிட்டு வெய்யா சிரிக்கிறா, நீங்களும் சிரிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த சீன் மட்டும் பார்க்கலாமா? நீங்கள் கிச்சனில் இன்னும் குக் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க உங்கள் அம்மா கூட சேர்ந்து. வயன் என்ன பாட்டி அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிச்சன் வழியாக எட்டி பார்க்குறீங்க. இந்த கிச்சனில் பார்த்தா அந்த கிச்சன் நல்லா தெரியும். அப்படி 2 பக்கத்தில் தான் இருக்கும். உங்கள் பாட்டி உங்களை பார்த்துட்டு சிக்கன் செஞ்சுருக்கேன் எடுத்துகிட்டு வா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. நான் சாம்பார் வைக்கிறேன், அதெல்லாம் சாப்பிட முடியாது அப்படி சொல்லிட்டு கூட ஓடியே போயிட்டீங்க. ஒயன் ஏன்டே இப்படி பண்ணுற போமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் பாட்டி டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் வாங்கிட்டு உங்கள் பாட்டியை பார்த்து க்யூட்டாக சிரிக்கிறீங்க. ஐயோ அழகு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு சொடக்கு எடுக்கிறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டே கிச்சன்லேருந்து வெளியே வரீங்க. பார்த்தா நின்றுட்டுருக்கான், அதாவது கொல்லப்புறத்தில் நின்றுட்டுருக்கான். இங்கிட்ட வா அப்படி சொல்லி கையை கட்டுறோம். நீங்கள் எதுக்கு அப்படி சொல்கிறீங்க, இங்கே வாடி அப்படின்னோடனே நீங்களும் சரின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸை உள்ளே வச்சுட்டு வீக்கிட்ட போகிறீங்க. அவன் உங்கள் கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகிறீங்க. என்னம்மா பண்ணுற அப்படி சொல்லிட்டு பின்னாடியே போகிறீங்க. சைலண்ட்டாக இரு. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டீங்க. உங்களை அந்த சைடு 2 வீட்டுக்கு ஒரு சந்து இருக்கும். அந்த சந்தில் உங்களை அப்படியே நிற்க வச்சுட்டு உங்கள் ஹிப்பில் கை வைக்கிறான். மாமா என்ன பண்ணுறீங்க? எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசை. என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் வியை பார்க்குறீங்க. இந்த சந்தில் வச்சு என் ஒய்ஃபை கிஸ் பண்ணணுன்னு எப்படி ஒரு ஆசை அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஆனால் மாமா அம்மா இல்லை பாட்டி அரைச்சி பார்த்துட்டோன்னு அசிங்கமாக போயிடும், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ணியிருப்பா. நீங்கள் பேக் கிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படியே நீங்கள் சாரீ தானே கட்டியிருக்கீங்க, பட் உங்களை அலைக்கா தூக்கி அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ணிட்டு அவன் நெக்கை ஹோல்ட் பண்ணியிருப்பீங்க. அவன் ஹேண்ட் அப்படியே உங்களை இறக்கி விட்டுட்டு ஹிப்புக்குள்ளே போயிருக்கீங்க. நமக்கு என்ன பண்ணுற உங்களை அப்படியே கிஸ் பண்ணிட்டே வாலில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கியிருப்பான். நீங்கள் சாரியோடு இருக்கீங்க, பட் அவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லையே. அப்படி இப்படின்னு உங்களை அவ்வளோ ரொமான்ஸ் பண்ணியிருப்பான் அங்கே வச்சு. நீங்கள் அதை நினச்சதான் சிரிச்சிட்டு இருப்பீங்க. நீங்கள் அப்படியே வியை பார்க்குறீங்க. அவனும் சிரிக்கிறான், நீங்களும் சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் எல்லாமே பேக் பண்ணி கொண்டு பெட்டியெல்லாம் வச்சாச்சு. 2 பெட்டி இருக்குது. 2 நாளைக்கு எதுக்கு 2 பெட்டி அப்படின்ட்டு நீங்கள் வியை பார்க்குறீங்க. அப்படியே ஒரு 2-3 நாள் போட்டோம் மாமா ஆடு சட்டி க்யூட்டாக பார்க்குறீங்க. இல்லடி 2 நாளைக்கு தான், இது அங்கே எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க அவனுக்கு. ஓ அப்படி சொல்லிட்டு நீங்களே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டிங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்து க்யூட்டாக சிரிச்சிட்டு சரி நீ பார்த்துரு, மாமா நல்லா பார்த்துப்பா, நீ பாட்டியே பார்த்துக்கோ. சரி எப்படி சொல்கிறீங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டே இருக்கார். ஏப்பா அப்படின்னோடனே என் அப்பா உன்னை ரொம்ப மிஸ் பண்ண வேண்டாம், நீயும் வாடா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்களை கூப்பிட்றாரு. வீ பார்த்துட்டு நோ அப்படி சொல்லிட்டு தலையாட்டிகிட்டு இருக்கா. உங்களுக்கு சிரிப்பாக வருது வீ தலையாட்டவும்.
உங்கள் அம்மாவுக்கும் வி பண்ணுறத பார்த்து சிரிப்பு வந்திருக்கும், உங்கள் பாட்டிக்கு வந்திருக்கும். சரி காரில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து கார் ஓட்ட போகிறான். வி வந்து உங்கள்கிட்ட மதிய சிக்னல் கட்டியிருப்பான், முன்னாடி ஃப்ரண்ட்டு சீட்டில் உட்காரு அப்படின்னு. நீங்களும் ஓகே அப்படி சொல்லிட்டீங்க. உங்கள் அப்பா வந்து உட்கார போகிறாரு. அப்பா ப்ளீஸ் பண்ணா இங்கே உட்காந்துக்கிறேனே. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ரிட்டன் வரப்பா அங்கே தானே உட்கார போகிறேன், அம்மா ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. சரி போ அப்படின்ட்டாங்க. நீங்கள் வந்து முன்னாடி உட்காந்துட்டீங்க. இப்போ வந்து உங்கள் அப்பா சென்டரில், இந்த சைடு உங்கள் பாட்டி, இந்த சைடு உங்கள் அம்மான்னு சொல்லி பேக் சீட்டில் அவங்க உட்காந்துருக்காங்க. வி வந்து கார் கீர் போட போகிறான். கரெக்டாக அவன் கையை வச்சுட்டு உங்கள் அம்மா ஏங்க என்னடி அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாவை பார்க்குறாரு. நீங்கள் இந்த ஜன்னல் சைடு உட்காருங்க. ஏண்டி நான் வந்து உட்காருங்க. சரி அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா நான் வந்து உட்காந்துட்டாரு. அவர் வந்து நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கார். அதனால தான் உங்கள் அம்மா அப்படி பண்ணியிருப்பாங்க. உங்கள் அம்மா சிரிச்சிட்டே வந்தால் அவங்க ஃபோனில் வந்து பாட்டை போட்டு ஹெட்செட் வச்சுக்கிட்டாங்க. உங்கள் பாட்டி வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. பட் உங்கள் அப்பா இங்கிட்டு பார்க்க உங்கள் அம்மா உடனே அவர் காதில் ஒரு ஹெட்செட் வச்சுட்டு பாட்டு கேளுங்க போடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவரும் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சைலண்ட்டாகிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார் பாட்டு கேட்டு. வி வந்து உங்களை பார்த்துட்டு பாரு எங்கள் அக்காவும் எங்கள் மாமாவும் எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்காங்கன்னு. பட் அவங்களுக்கு பிறந்தனே எப்படி இருக்க நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க. உங்கள் அப்பா உங்கள் அம்மாவும் பாட்டு கேட்டு அது ஒரே ஹெட்செட்டில் கேட்டு 2 பேர் இப்படி வீவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க பார்த்துட்டு வா ரொமான்டிக் கப்பல் அப்படிங்கிறீங்க. உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பார்க்குறாங்க. பா எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கீங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா உங்களை பார்த்து உன்னையை விட கம்மி தான் அப்படின்றாங்க. உங்கள் அப்பா என்ன என் பொண்ணை விட கம்மி என்னங்கிறாரு. ஒன்றும் இல்லைங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்த்து லைட்டாக மறைக்கிறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டே திரும்பி இருப்பீங்க. வி வந்து கீர் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் கை எடுத்தாங்க வச்சு கீர் போடுறா. நீங்கள் அப்படி சொல்லிட்டு வியை பார்க்குறீங்க. இது ஃபர்ஸ்ட் கீர், இது செகண்ட் கீர் அப்படி சொல்லிட்டு அது சும்மா வாயில் சொல்கிறான். பட் உங்கள் ஹேண்ட் அவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கான். நீங்கள் என்ன வியை பார்த்து சிரிச்சிட்டே வரீங்க. 2 பேத்துக்கு அவ்வளோ ப்ளஷ் ஆகுது. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வியை பார்த்தா இவ்வளோ ப்ளஷ்ஷி அதெல்லாம் இருக்காது. இப்போ என்ன ரொம்ப ஷையாகவே இருக்காது. ஏன்னு உங்களுக்கும் தெரியல. அப்படியே அவனை பார்க்கும்போது அந்த சந்தில் வச்சு இப்போ சார் செஞ்சு பாடினாரு. அது மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வருது. உங்களுக்கு அவ்வளோ ஷையாக இருக்குது. இப்போ ஒரு வழியாக ஏர்போர்ட்டும் போயிட்டீங்க. வி தான் வந்து லக்கேஜ் ஒன்று எடுத்துகிட்டு போகிறான். இன்னொரு லக்கேஜ் உங்கள் அப்பா எடுத்துகிட்டு போகிறாரு. நீங்கள் வந்து வி பின்னாடி போயிட்டு வியை பார்த்து சிரிச்சிட்டே போகிறீங்க. உங்கள் அம்மா தான் கூட வராங்க. பையன் அம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. 10 மாதத்தில் அழகான ஒரு குட்டி பையனை கொடுத்துரு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. இந்த 2 நாள் எப்படி 2 பேர் சும்மா இருக்க மாட்டீங்க, சீக்கிரமாக ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சிரிச்சிட்டே போகிறாங்க. அம்மா ஆடி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா முன்னாடி அவ்வளோ ஸ்மைலோடு போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா உங்கள் அப்பா வந்துட்டு போர்டெலாம் ஆல்ரெடி எல்லாமே இது பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா நின்றுட்டுருக்காரு. உங்கள் அம்மா போய் நிற்கிறாங்க. உங்கள் அப்பா உங்களே வியே பார்த்துட்டு இங்கே பாரு வி இன்னும் 8 நாள் இருக்குது. வி பார்த்துட்டு மாமா 5 நாள் தான் அப்படின்றா. நீங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. வி ஒன்று அந்த 10 நாள் சொல்கிறாங்க. நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வியை பார்க்குறீங்க. உங்கள் அப்பா 8 நாளுங்க வி 5 நாளுங்கிற அது ஒரே கூத்தாக இருக்குது. உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வியை பார்த்துட்டு இப்போ இதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா எதுக்கு டேட் மாற்றி சொல்கிறான். அப்படியே டேட் மாற்றி சொன்னால் மட்டும் நீங்கள் பண்ணாத மாதிரி பண்ணாதீங்க. அதான் நல்லா தானே பண்ணுறீங்க. வி உங்களை பார்த்து பொண்ணாட்டி எவ்வளோ தட்டு கேட்டால் சரிக்கிறோம். உங்கள் அப்பா என்ன பேசுகிறீங்க 2 பேரும். உங்கள் அம்மா உங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு புருஷன் பண்ணிட்டு 1000 பேசுவாங்க. அதை போய் கேட்பாங்களா. ஆனாலும் அவனு என் பொண்ணு பேசக்கூடாது ஏங்க சரி அப்படிங்கிற மாதிரி அப்படியே உங்கள் அப்பா சைலண்ட் ஆகிட்டாரு. பட் உங்கள் அம்மாவுக்கு தான் சிரிப்பாக வருது. உங்கள் அம்மா வந்து உங்களை பார்த்து லைட்டாக சிரிக்கிறாங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு 8 நாள் இருக்குடி இன்னும் அது சரி வராதுடி, நம்ம கூட கூப்பிட்டு போயிடலாமா. ஏன் அப்படி என்னை பாடாப்படுத்துற அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா பார்க்குறாங்க. இதில் செட் ஆகுதுடி 8 நாள். ஐயோ எனக்கு என் பொண்ணு விட்டுட்டு போய் பயமாக இருக்குது. நீ மட்டும் போயிட்டு வா. உங்கள் அம்மா அப்படியே உங்கள் அப்பா பார்த்து முறைச்சிட்டு நான் மட்டும் போயிட்டு வா அக்கா மட்டும் போதா அப்படி சொல்லிட்டு வீடு ஷாக்க பார்க்குறேன். உங்கள் பாட்டி வந்துட்டு நீ மட்டும் போய் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துட்டு ஏன்பா அப்படின்னு இல்லை வயன் அப்பா நீ நானும் வீட்டில் இருக்கலாம், உங்கள் அம்மா மட்டும் போயிட்டு வரட்டும். எப்பா அப்பா அப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஒன்று என்னடி உங்கள் அப்பா இப்படி பேசுகிறோம். எனக்கு மட்டும் என்ன தெரியும், நானும் உங்கள் கூட தான் நிற்கிறேன். மரியாதை கிளம்ப சொல்ல டென்ஷன் ஆகிடுவேன். எனக்கு ஆல்ரெடி நிறைய பிளான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. உங்களை பார்த்துட்டு ஒன்று தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்கள் பாட்டி காதில் விழுந்திருக்கோம். என்னடா ஒன்றும் இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு வந்து அங்கிட்ட சமாளிக்கிறான். நீங்கள் வியை பார்த்துட்டு மாமா இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசணும் சொல்லி தரலையோ. சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் பொண்டாட்டிக்கிட்ட இப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே சொல்லி கிழிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வியை பார்த்து முறைக்கிறீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு இப்போ பொண்ணு பேசிகிட்டே இருக்கும். என்னால் இவனை நம்ம என் பொண்ணை விடவே முடியாது வாயா அப்படி சொல்லிட்டு அட்வான்ஸ் வேறு பண்ணியிருப்பாங்க. அதனால் உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பா கையை பிடிச்சி தரத்துட்டு போயிட்டுருக்காரு. உங்கள் அப்பா ஐயோ என் பிள்ளை அப்படியே தான் சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. உங்களுக்கே சிரிப்பாக வருது. ரிட்டன் வந்து காரில் ஏறியாச்சு. இப்போ உங்கள் பாட்டி வந்து ஹெட்செட் போட்டு அவங்க அமைதியாக படுத்துட்டாங்க. நீங்கள் வியை பார்க்குறீங்க. உங்களை பார்த்து அவ்வளோ நாட்டியாக சிரிக்கிறோம். உங்கள் பாட்டி வந்துட்டு ஃபோன் பார்த்துட்டு 2 பேரையும் கண்டுக்கல. நீங்கள் சாரி தான் கட்டியிருக்கீங்க. வந்து லைட்டாக செஸ்கிட்ட இது பண்ணிடுறோம் இறக்கி விட்றோம். நீங்கள் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வியை பார்க்குறீங்க. மாமா காணோம்
நீங்கள் என்ன பண்ணுறீங்க வந்துட்டு பட் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அப்படியே ஒரு சைடு ஃபுல்லாக இறக்கிவிட்டா நீங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பட் அவன் ஹேண்ட் வந்துட்டு அப்படியே உங்கள் ஹிப்பு கிட்ட வேறு ட்ராவல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஒரு ஹேண்டை வந்து உங்கள் வயிற்றுக்கிட்ட வச்சு அப்படியே மசாஜ் பண்ணிட்டே இருக்கோம். நீங்கள் மாமா பொட்டி அப்படின்றீங்க. ஆஹா, கீர் போடுறப்ப மட்டும்தான் அந்த கை எந்திரிச்சே போதும், மற்றபடி உங்கள் மேலேயே இருக்குது. ஒரு வழியாக அப்படியே வீட்டுக்கே வந்திருப்பீங்க. உங்களுக்கு அப்படியே ப்ளஷ் ஆகி மூஞ்சி பிங்கிஷாக இருக்குது. உங்கள் பாட்டி வந்து பாதியில் தூங்கியிருப்பாங்க. அவங்க இறங்கிட்டு ஏன்டி நீ இப்படி இருக்க தக்காளி மாதிரி, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் பாட்டி பார்க்குறீங்க. அவங்க போய் ரூமில் படுத்துக்கிட்டாங்க. நீங்கள் குடுன்னு ஓடியே போயிட்டீங்க. ஆத்தாடியே இவங்கிட்ட இருந்து அவ்வளோதான் போல நம்ம அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஓடி போய் உங்கள் பாட்டி கூட படுத்துருப்பீங்க. வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு அந்த சைடு படுத்துருப்பான். நீங்கள் ஒரு சைடு அங்கிட்டு ஒரு சைடு. ஏன் இப்போ 2 பேர் சின்ன நினச்சிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் பாட்டி ஹக் பண்ணி படுத்துருப்பீங்க. வந்துட்டு அப்படியே அவங்க அம்மா மேலே கை போடுற மாதிரி உங்கள் ஹிப்பில் கை போட்டிருக்கான். அம்மா ரூமுக்கு வா சொல்லிட்டு நீங்கள் மண்டை அடிட்டு போய் படுத்து தூங்கிட்டீங்க. ஆத்தாடிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிச்சு பார்த்தா வந்துட்டு வந்து குக் பண்ணிகிட்ருக்கா. உங்கள் பாட்டி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட. அக்கா இப்போ தான்டா ஃபோன் பண்ணா, என்னவா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறான். தாலி பிரித்து கொடுக்குற ஃபங்க்ஷன் எத்தனை நாள் கழிச்சு வைக்கிறேன்னு கேட்டிருக்கா. தெரியலம்மா, அது எல்லாரையும் கூப்பிடலாமா அப்படின்னோடனே கூப்பிடலான்டா, அதில் என்னடா, மேரேஜ்க்கு இப்போ நம்ம மெயினாக யார் யாரை கூப்பிடுவோமோ அந்த ஆள்லாம் கூப்பிடுவோம். அங்கிட்ட மாமா சைடு கூப்பிடணும், இந்த சைடும் கூப்பிடணும், பத்திரிக்கை அடிக்கலாம். பத்திரிக்கை அப்படி சொல்லிட்டு உங்கள் பாட்டிக்கு அமிச்சு ஷாக்கு. ஆமாம், கல்யாணத்தை தான் வைக்கலையா, அப்போ இதெல்லாம் தான் கூப்பிடணும். சரி பத்திரிக்கை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கணும், மண்டபம் பார்க்கணும், சமையலுக்கு ஆள் பிடிக்கணும். கிட்டத்தட்ட அது ஒரு வாரம் ஆகுமா அப்படின்னு. சரிடா அப்படி சொல்லிட்டு உங்கள் பாட்டியும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்போ தான் வந்திருப்பீங்க. வந்து உங்கள் பாட்டிக்கிட்ட சும்மா கணத்தில் கை வச்சு உட்காந்துட்டு என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கீங்க. அவன் பேசிகிட்டே உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. உங்கள் பாட்டி பார்க்காத டைம் பார்த்து ரொம்ப டீசிங்காக சிரிக்கிறான், இல்லாட்டி நார்மலாக சிரிக்கிறான். உங்களுக்கு நம்ம இங்கே இருக்கிறது நமக்கு சேஃப் இல்லையோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. பட் அவன் வந்து குக் பண்ணிட்டே உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் வந்து கிச்சன் கிட்ட வெளியே சும்மா அந்த செவர் இருக்கும்ல, அதில் ஒரு கையை வச்சுட்டு எட்டி பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. என்ன பண்ணுற, புருஷனை சைட் அடிக்கிறியோ? குக் பண்ணுறப்ப ரொம்ப ஹேண்ட்ஸமாக தெரியுறீங்க. கொஞ்சம் டக்குன்னு ப்ளஷ்ஷாக இருக்கும். ஒரு நிமிஷம் அப்படியே கையில் வச்சுருந்ததை கீழே போட்டான். என்னாச்சுடா? ஒன்றும் இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு வந்து கட் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கீங்க. உள்ளே வர்றது உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நிற்கிறேன் அப்படி சொல்லிட்டு பார்த்து க்யூட்டாக சிரிக்கிறீங்க. அவன் ரொம்ப பஞ்சடி மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் மாறிக்கு அப்புறம் நிமிஷம் பார்க்கலாம். அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சோ தெரியுது டின்வின் அப்படின்றா. நீங்கள் ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டு உங்கள் பாட்டிக்கிட்ட போய் உட்காந்துட்டீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்து சிரிச்சிட்டே இருக்கீங்க. வந்து சாப்பாடு போட்டு ஆப்போசிட்டில் உட்காந்து சாப்பிட்றா. உங்கள் பாட்டியை நீங்களும் சாப்பிட்றீங்க. நீங்கள் வந்து உங்கள் காலை வச்சு மேலே லைட்டாக வருடுறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் தான் டிஃப்ரெண்ட்டாக அவங்ககிட்ட ஃபீல் பண்ணுற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. என்ன பண்ணுற சும்மா தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அவன் காலை வச்சு இது பண்ணிட்டுருப்பேன். டக்குன்னு உங்கள் 2 லெக்கையும் அப்படியே ஒன்றா ஹோல்ட் பண்ணிட்டான். அப்படி சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. அவன் ஒரு ஹேண்டை வச்சு ஒரு மாதிரி க்ராஸாக பிடிச்ச மாதிரி உங்கள் 2 காலையும் பிடிச்சிட்டோம். நீங்கள் பிடிக்குது ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் இன்னொரு லெக்கை வச்சு இப்போ வந்து நீங்கள் வெறும் கிராப் டாப்பும் ஒரு குட்டியான ஸ்கர்ட்டு தான் போட்டிருக்கீங்க. அதனால் வந்து அப்படியே அவன் காலை வச்சு உங்கள் கால் மேலே வருடும் போது உங்களுக்கு அப்படி ஒரு இதாக இருக்குறீங்க. அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. அம்மா அப்படின்றீங்க. உங்கள் பாட்டி கரெக்டாக கை கால் வந்துருச்சு போயிருப்பாங்க. சாரியை விட இது இன்னும் கிக்காக இருக்கே, எங்கே தடவுனாலும் டேரக்டாக ஸ்கின் தான் அப்படி சொல்லி நீங்கள் பார்த்து நீங்கள் கொடுக்கணும் ஓடியே போயிட்டீங்க. எழுந்திரிச்சு சிரிச்சுட்டே வந்து கை கழுவுறான். நீங்கள் வந்து கை கழுவிட்டு இருக்கீங்க. அவன் கை கழுவிட்டு டவல் அப்படின்றா. நீங்கள் இந்த அப்படின்னா சாரி கட்டியிருக்கலாம். இப்போ தான் அந்த ட்ரெஸ் கிக்காக இருக்குன்னு சொன்னீங்க. பட் எனக்கு அந்த ஹேண்ட் துடைக்கிற விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஐ மிஸ் தட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வந்துட்டு அவன் ரூமில் போய் படுத்துருப்பான். நீங்கள் வந்து உங்கள் பாட்டி கூடயே படுத்துருக்கீங்க. போடி இப்போ அவன் ரூமில் படுறி இல்லைல்ல நான் அவங்க கூடயே தூங்குறேன். ஏண்டி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி நீங்கள் வந்து படுத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு வேறு ஐயோ வேணாம் அப்படி சொல்லி ஃபீல் ஆகுது. என்ன தெரியல, இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ஷை ஆகுது. உங்களுக்கே அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு உங்கள் பாட்டி தூங்குனதுக்கப்புறம் பார்க்குறீங்க. வந்து இறங்கிலாம் வரல, ரூம்லேயே தான் இருக்கான். அவன் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பொறுமையாக கதவு திறந்துட்டு வெளியே போகிறீங்க. வந்து பால்கனியில் தான் நின்றுட்டு இருந்திருப்பான். பார்த்துட்டா நீங்கள் போகிறத எங்கே போகிறா இவன் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களை பார்த்துட்ருக்கான். பட் நீங்கள் வந்து பார்க்குறான் அப்படிங்கிறதே கவனிக்காமல் குடுன்னு எடுத்தேன் பாரு ஓட்டன்னு உங்கள் வீட்டு கொடியே போயிட்டீங்க. பார்த்துட்டு பாத்தியா இவளுக்கு லொல்லுதே அப்படி சொல்லிட்டு வந்து இறங்கி வர அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. பொறுமையாக கதவை சாத்திட்டு உங்கள் வீட்டில் வந்து அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். அவங்க வீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இருக்குது. அவன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் வந்து பெட்ரூமில் படுத்துருக்கீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல. பட் உங்களுக்கு ஏன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஷை ஆகிட்டே இருக்குது. அந்த ஆஃப்டர்நூன் நடந்த விஷயந்தான், அந்த சந்தை நடந்தது உங்களுக்கு ஏன்னே தெரில. உங்களுக்கு அவ்வளோ ஷை ஆகுது. வந்து ரூமுக்குள்ளே வந்துட்டா. நீங்கள் பார்க்கவே இல்லை, நீங்கள் ஸ்டில் ஷை ஆகிட்டே இருக்கீங்க. அப்படி என்ன மேடம்க்கு ஷை ஆக இருக்குது
அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க வீதான். அம்மா இங்கே என்ன பண்ணுறீங்க? இப்போ எதுக்கு நீங்கள் வந்த? அது வீட்டு தனியாக இருக்குல்ல அப்படியே உங்களை பார்க்குறானுங்க. சரி அது மாமா ப்ளீஸ் மாமா வீட்டுக்கு போயிருமாம்மா. டக்குன்னு சிரிப்பு வந்துடுச்சு. ஏன்டி இப்படி பண்ணுற? ஏன்னு தெரில, இன்றைக்கி என்னால் உங்களை ஃபேஸ் பண்ணவே முடியல அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து பெட்ஷீட் எடுத்து டக்குன்னு உங்கள் ஃபேஸோட கவர் பண்ணிக்கிட்டீங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு வந்து பெட்டில் பக்கத்தில் படுத்துக்கிட்டான். அது காலில் நடந்தது, சந்து நடந்தது, அதுக்கு முன்னாடி எல்லாமே நடந்திருக்கு. அதை நினச்சி கூட இவ்வளோ ப்ளஷ் ஆகலை. பட் உனக்கு இது அவ்வளோ ப்ளஷ் ஆகுதா? அது எப்படி சார் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டீங்க. வந்து அவனும் பெட்ஷீட்டுக்குள்ளே வந்துட்டான். மாமா வேணாமாம்மா. அப்போ சொன்ன மாதிரி பார்த்தாலும் இன்னும் 8 days இருக்குல்ல, 5 days 5 days இருக்குல்ல, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமே. அது வரைக்கும் அதுக்காக கேட்டால் ரொமான்ஸ் பண்ணிட்டாலே எல்லாமே. நானும் அதுக்கு தான் கூப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹிப்பில் வந்து அப்படியே ஹேண்ட் வச்சு அவன் சைடு திருப்பிட்டான். அம்மா அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. வந்து உங்களை கிஸ் பண்ண வரான். கரெக்டாக பார்த்து உங்கள் ஃபோன் அடிக்குது. இந்நேரத்தில் யார் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்கலாம். அப்பான்னு போட்டு ஃபோன் வருது. பார்த்துட்டு ஏண்டி உங்கள் அப்பனுக்கு கழுகு முழுக்காடி இல்லை, வீட்டில் எதுவும் கேமரா இருக்கா? வீட்டில் கேமராலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. வீடியோ கால் தான். வீடியோ கால் அட்டன் பண்ணித்தாலே அப்படி சொல்லிட்டு அவன் போய் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டான். நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு ஐயன் இந்த பிளேஸ் செம்மையாக இருக்குது தெரியுமா? அப்படியேப்பா அப்படின்றீங்க. உங்கள் அப்பா வந்து இந்த ரூம் காட்டுறோம். அவ்வளோ பெரிய ரூமு. என்னப்பா இவ்வளோ பெரிய ரூமாக இருக்குது? அதான் பாரு புக் பண்ணியிருப்பான். பத்தியா எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான்னு அப்படி சொல்லி உங்கள் அப்பா சொல்கிறாரு. உங்கள் அம்மா பத்தியடி அதிசயத்தை. அதான் பாரு அப்பா சொல்கிறாரு. எப்போ பார்த்தாலும் மாமா வந்து கிட்டே வரக்கூடாதுன்னு அப்பா தான் சொல்வார். இன்றைக்கி என்ன எப்படி சொல்கிறாரு உங்கள் அப்பா பார்த்துட்டு? ஏன் இந்த மாதிரி டேமேஜ் சைடு ஐயா அப்பா மாறல அப்படி சொல்லிட்டு உங்கள் மண்டையிட்டையும் உங்கள் அப்பா சிரிச்சிட்டேன்னு. அதான் பாப்பா எனக்கும் டவுட்டு. இவ்வளோ பெரிய ரூம். நான் கூட அக்காக்காகவும் ஏதோ சின்னதாக ரூம் புக் பண்ணியிருப்பான்னு நினச்சேன். படசில் பார்த்தா இவ்வளோ பெரிய ரூம்டா. அது இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா பால்கனிலாம் ஓப்பன் பண்ணி டூராக கட்டிகிட்டு இருக்காரு. பார்த்துட்டு ஐயோ இப்போ இந்த ஆள்கிட்ட இந்த டூர்லாம் எவனாச்சும் கேட்டான் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கான். ஏண்டி அங்கே மாமா வீட்டில் இல்லையா நீ? அப்பா வந்து உங்கள் அம்மாவை பார்த்து லைட்டாக முறைக்கிறாங்க. நான் கூட அங்கே இருப்பேன்னு நினச்சேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து பாரு உங்கள் அப்பான்னு. ஏன் பொண்ணு இங்கே இருந்தா என்ன? ஏன் அங்கே இருந்தா என்ன அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து பார்க்குறாங்க. அங்கே இருந்தால் அதெல்லாம் அவளுக்கு சேஃப் இல்லை, இங்கே இருக்க தான் அவளுக்கு சேஃபு. அப்படி என்ன என் தம்பி அப்படியே கட்டிச்சோம்பளே தின்றுவான் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வீட்லேயே இருந்துக்கோ சரியா? இன்னும் 8 நாள் இருக்குது சாமி. நம்ம வீட்லேயே நீ பத்திரமா இரு. அப்போ 2 நாள் நான் எடுத்தேன் பாரு ஓட்டன்னு வந்துடுறேன் சரியா? அவன் சைடு போகாத, அவனை பார்க்காத, அவன்ட்டு பேசாது அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கோ. வந்துட்டு ஆமாம் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கோ அப்படி வந்து சிக்னலில் உங்கள் அப்பாவை கலாய்ச்சிட்டு இருக்கான். நீங்களே சிரிச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு அந்த சைடு போகவே கூடாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. உங்கள் அம்மா அட ஃபோனை வைங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா வந்துட்டு ஃபோனை வைங்கன்னு சொல்லுவோம். சரி வச்சிருப்பாங்கன்னு நினச்சி வந்து க்ளோஸில் வந்திருப்பான். இப்போ வந்து ஃபோன் உங்கள் அம்மா சைடு இருந்திருக்கு. உங்கள் அம்மா கவனிச்சிட்டாங்க. உள்ளே வந்துட்டான் கிட்ட தான் இருக்கான்னு. உங்கள் அம்மா டக்குன்னு ஃபோனை கட் பண்ணேன். ஏன்டி நான் பேசிகிட்டு இருக்கேன் ஒன்று வேணாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து ஃபோனை பிடிக்க தூக்கி வச்சுட்டாங்க. ஏன்டி அப்படி பண்ணுற அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்று அம்மா உங்களை பார்த்துட்டாங்க போல். பார்த்தா என்ன அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறான். ஆமாம் அப்படி சொல்லி நீங்கள் வந்து லைட்டாக புஷ் பண்ணுறீங்க. பட் சிரிச்சிட்டே உங்களை ஹக் பண்ணிட்டே தூங்கியிருப்பான். நீங்களும் அப்படியே தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எந்திரிச்சிருப்பீங்க. சரி நம்ம போவோம் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்திரிக்கீங்க. பட் உங்களை விட மாட்டேங்கிறான். ஆமாம் ஆஃபீஸ் இருக்குது எந்திரிங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஹக் பண்ணுறியா? நீங்களே சரின்னு சொல்லிட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. எனக்கு இப்படியும் உங்க கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. இப்படியே செத்துட்டா கூட பரவாயில்ல. மாமா ஆடி சொல்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு சரி எந்திரி அப்படி சொல்கிறான். நீங்கள் எந்திரிச்சிட்டு பார்த்துட்டு காலையில் நல்ல வார்த்தை பேசி நீங்கள் போங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் தலைக்கெலாம் குளிச்சுட்டு சேலையெல்லாம் கட்டிட்டு வந்து போய் சாமி கும்பிட்டுருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படின்றான். ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு வாங்க. சரின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வரேன். நீங்கள் உள்ளே இருந்து நீங்கள் சின்சியராக எல்லா மந்திரமாக சொல்லிட்டு இருக்கீங்க. என்னடி நீ இப்படி மாறிட்டேன்? காலையில் நீ வேறு செத்து போகிறேன்னு பேசுகிறேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதான் சரின்னு வந்து சாமி கும்பிட்டுருக்கேன். மன்னிப்புகள் ஃபஸ்ட்டு சாமிக்கிட்ட. உங்களை பார்த்துட்டு மன்னிப்புக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். கேளுக்குன்னு வந்துட்டு மன்னிப்பெல்லாம் கேட்குறான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குங்குமத்தை எடுத்து உங்கள் நெத்தியில் வைக்க சொல்லிட்டு தாலியில் வைக்க சொல்லிட்டு எல்லாம் பேசாத. காலையில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றீங்க. உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. சாரி சும்மா நார்மலாக தான் சொன்னேன் அப்படின்னா. சரி வாங்க பாட்டி முழிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வரீங்க. ஆல்ரெடி பாட்டி எழுந்திரிச்சு வந்துட்டு ஆஃபீஸ் பண்ணுங்களா, அதனால சமைச்சு அவனுக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. சாரி பாட்டி தூங்கிட்டேன். பரவாயில்லம்மா பாட்டியே சமைச்சிட்டேன் அப்படின்னு. சாரிம்மா அப்படின்றா. பரவாயில்ல வாடா அப்படி சொல்லிட்டு நீக்கு வந்து டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காருக்கிட்ட வந்துட்டீங்க. வந்து இப்போ காரில் உட்காந்துட்டு பத்திரிக்கை அடிக்க கொஞ்சம் கொடுக்கலாம் சரியா? அம்மாட்ட வந்து என்னென்ன பேர் போடுறதுன்னு கேளு. எல்லார் பேரும் போடணுமா? இல்லை பாட்டி பேர் எழுதிக்கோ, அம்மா அப்பா பேர் எழுதிக்கோ, உன் பேர் என் பேர் எழுதிக்கோ. அதை தவிர எக்ஸ்ட்ரா பிட்லாம் கொஞ்சம் எழுதுவாங்க. அதெல்லாம் என்னென்னு கேட்டு எழுதிட்டு வரவேற்பு இல்லான்னு மட்டும் எழுதிடு. கொஞ்சம் அதை ரெடி பண்ணி எனக்கு அனுப்ப, நான் பத்திரிக்கை அனுப்பிடுறேன். சரி மாமா அப்படி சொல்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு அப்புறம் இந்த மண்டபம் சொல்லிட்டு அங்கே வந்து பாட்டியை கூப்பிட்டு போ, மண்டபம் பாரு, அது கொஞ்சம் ஓகேனா புக் பண்ணிடு. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டீங்க. உங்களை பார்த்துட்டு இன்னும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கார்டு எடுத்து கொடுக்கலாம். நீங்கள் எனக்கு இது கார்டு என்கிட்ட காசு இருக்குது, கார்டு இருக்குது, பரவாயில்ல இதில் போய் இல்லை மாமா அது எனக்கு ஏன் பொண்டாட்டி என் கார்டை யூஸ் பண்ணணும் ஆசை. போ இதை யூஸ் பண்ணு. ஷாப்பிங்னாலும் ஏதாச்சும் போயிட்டு வா, ஏதாச்சும் திங்ஸ்லாம் வாங்கு, என் காசில் வாங்கு.
சரி அப்படின்றீங்க. டக்குன்னு உங்கள பார்த்துட்டு சாரி அப்படின்றான். எதுக்கு அப்படி சொல்றீங்க? என்ன காருக்குள்ள பார்க்குறீங்க? நம்ம காசுல வாங்கு. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களே சிரிச்சுட்டு வீக்கு வந்து டாட்டா கட்டிட்டு வந்திருப்பீங்க. வந்து உங்கள் பாட்டிகிட்ட சொல்கிறீங்க இந்த மாதிரி மாமா வந்து பத்திரிக்கை எழுத சொல்லிச்சு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி எப்படி எப்படிலாம் எழுதணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை பொறுத்து எல்லாமே எழுதிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மதியம் போலயே வீக்கு வந்து அனுப்பியிருப்பீங்க. வீக்கு வந்து இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் கொடுவோம் அங்கேயே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டான். நீங்களும் உங்கள் பாட்டியும் ஸ்கூட்டியில் போய் மண்டபம்லாம் பார்க்குறீங்க. அவ்வளோ பெரிய மண்டபம். எதுக்கு இவ்வளோ பெரிய மண்டபம் அப்படின்ட்டு உங்கள் பாட்டியை பார்க்குறீங்க. தெரிலடி அவன் தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீக் கால் பண்ணி எதுக்கு இவ்வளோ பெரிய மண்டபம் அதே புக் பண்ணுங்கள் அம்மா. அது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லை நல்லா தான்மா இருக்குது. ஆனால் இது தாலி பெருக்கத்துக்கு கொடுக்குற ஃபங்க்ஷன் தானே, அதெல்லாம் நிறைய பேர் கூப்பிட்றோம், அதுவே ஓகே தான். சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் அதுவே உங்கள் பாட்டி கூட சேர்ந்து புக் பண்ணிட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு வீட்டுக்கு வந்தோடனே செம்ம டயர்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் பாட்டியும் போய் தூங்கியிருப்பீங்க. நைட்டு போலவே வந்து பார்க்கலாம் 2 பேர் தூங்கிட்டு இருக்கீங்க. அவன் சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் குக் பண்ணிட்டு இருக்கான். பட் அவனுக்கு சிரிப்பாக வருது. சரியான தொங்க மூஞ்சா இருப்பாளே போல அப்படி சொல்லி வீக்கு தோணுது. பட் அவன் எதுவும் நினச்சிக்கல. சரி இப்படி தூங்கிட்டு போறா நம்ம காலையில் அலைஞ்சிருப்பாள் அப்படி சொல்லிட்டு வீக்கு தோணுது. ஏன்னா அவன் வந்து பத்திரிக்கைக்கு உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பான் அனுப்பியிருப்பேன்னு. பட் நீங்கள் நான் போய் டிசைன் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டிகிட்ட சொல்லி நீங்கள் போய் ஒரு தடவை போய் டிசைன்லாம் பார்த்து நீங்கள் தான் செலக்ட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க டிசைன். வந்து இல்லாட்டி நான் ஆன்லைனில் பண்ணுறேன்னதுக்கு இல்லை நான் நிறைய பார்த்து செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் டிசைன் பார்த்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ மண்டபத்துக்கு போனது ஃபுட்டுக்கு வந்து அப்படியே சொல்லியிருப்பான். அதுவும் நீங்களே தான் பார்த்து சொல்லிட்டு வந்திருப்பீங்க. அந்த சுற்றி உங்களுக்கு டயர்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். நீயும் வந்துட்டு அப்புறமா பார்க்குறான் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. மாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. வாமா சாப்பிடுமா. சரிடா அப்படி சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு வராங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு போட்டு அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு டேப்லெட்லாம் எடுத்து கொடுக்குறான். சரி நான் போய் தூங்குறேன். சரிம்மா அப்படி சொல்லிட்டு வந்து விட்டுட்டா. வந்து பார்க்குறான் நீங்கள் இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க. வந்து அவங்க அம்மா சரி வரேன் அப்படி சொல்லிட்டு வந்து ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்க. அந்த கேப்பில் அப்படியே உங்களை தூக்கிட்டு வெளியே வந்திருப்பான். நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. உங்களுக்கு அவன் தூக்குறதுக்குள்ளே டிஸ்டர்பே ஆகலை. உங்களை தூக்கிட்டு போய் ரூமில் படுக்க வச்சுட்டு கொஞ்சம் ஃபுட் மட்டும் அந்த ட்ரேயில் எடுத்து போட்டு அதெல்லாம் மூடி வச்சு அதை கொண்டு வந்து பெட்ரூமில் வச்சுக்கிட்டான். நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அந்த உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் தூங்கிட்டே இருக்கீங்க. அவனுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுது. உங்களை பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது சாப்பாடு அதெல்லாம் தெரியும். மற்றபடி நீங்கள் 12th வேறு ஃபெயிலில் மற்றபடி உங்களுக்கு வேறு எதில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதே வீக்கு தெரில. உங்களை பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்களா உங்களுக்கு திடீர்னு வாசம் வருது. வாசத்திலே முடிச்சிட்டிங்க. உங்களை பார்த்துட்டு எதுக்கு இவன் முழிக்கிறா அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் அப்படியே கண்ணை திறந்தாலும் இந்த சோத்து சைடு தான் பார்க்குறீங்க. வீக்கு சிரிப்பே வந்திருக்கும். எந்திரிச்சு சாப்பிடு. சரி இப்படி சொல்கிறீங்க. நீங்கள் எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க. வந்து உங்களுக்கு சாப்பாடு எடுத்து போட்டு ஊட்டிகிட்டு இருக்கான். ஒயன் சொன்னீங்க பார்க்குறீங்க. உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு என்ன பிடிக்கும்? அம்மா பிடிக்கும், அப்பா பிடிக்கும், பாட்டி பிடிக்கும், மாமா பிடிக்கும். அப்படி கேட்கல. இந்த ஸ்டடீஸ் வந்து உனக்கு வரலன்னு சொன்னீங்களா? அது தவிர வேறு ஏதாச்சும் உனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்? எனக்கு பேக் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஆனால் அம்மாவுக்கு அது சுத்தமாக பிடிக்காது. ஏன் அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். தெரியல அம்மாவுக்கு பேக்கிங்கில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. மாமா போதும் அப்படி சரிங்க. சரின்னு சொல்லிட்டு உங்களை படுக்க வச்சிட்டான். நீங்களும் தூங்கிட்டீங்க. இப்படியே உங்கள் அம்மா அப்பா சைட் பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அது இல்லாமல் அவங்களுக்கு நிறைய இடத்துல வந்து வந்து கைடெல்லாம் ரெடி பண்ணி ஆல்ரெடி அங்கெல்லாம் புக் பண்ணி வச்சுருக்கா. இந்த இடம்லாம் அவங்கள ஃபஸ்ட்டு உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி உங்கள் அம்மா வந்துட்டு சொன்ன எல்லா பிளேஸ்க்கு போகிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இத்தனை வருஷத்தில் அவங்க ஒரு நாள் கூட இவ்வளோ என்ஜாய் பண்ணதில்லை. 2 பேரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்காக நிறைய விஷயம் வாங்குறாங்க. வீக்காக அவங்க அம்மாக்காக வாங்குறத விட உங்களுக்காக அப்படின்னு வாங்குறது நிறைய. உங்கள் அப்பா உங்களுக்காக நிறைய டாய்ஸ் அது இதுன்னு வாங்குறாங்க. உங்கள் அம்மா தான் அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இன்னும் சின்ன பிள்ளைக்காட்டு பொம்மை அட்டி வாங்க போகிறீங்க போடி எப்படி சொல்லிட்டு அவர் வந்து உங்களுக்காக பார்த்து ஒவ்வொரு விஷயமும் வாங்குறாரு. உங்களுக்கு வந்து மாடலாக ட்ரெஸ் போட அவ்வளோ பிடிக்கும். பட் உங்களுக்கு வந்து வீக்கு சாரீ பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நீங்கள் சாரீ தானே கட்டிகிட்ருக்கீங்க. பட் உங்கள் அப்பாவுக்கு வந்து உங்களுக்கு மாடலாக ட்ரெஸ் வாங்கி தரணும். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. உங்களுக்கு பார்த்து நிறைய ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் வேணாங்க. அவள் சேலை தான் கட்டணும். ஏன் கல்யாணம் ஆச்சுன்னா சேலை தான் கட்டணுன்னு இருக்கா? அது இல்லை. ஆனாலும் வீக்கு சேலை கட்டினா தான் பிடிக்கும். இங்கே பாரு உன் தம்பி வந்து என் பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்காக வந்து இப்படி ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாம் மாற்றாதீங்க. இது நல்லாவே இல்லை. அவளே மாறுறா உங்களுக்கு என்ன? அவள் மாறுவா. ஆனால் எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன மாதிரி பிடிக்குமோ அதெல்லாம் வாங்குறாரு. உங்களுக்கு ஹேர் பேண்டு அது இதுன்னு நிறைய வாங்கியிருக்காரு. போனப்போ 2 ஸ்வீட் கேஸா இப்போ வந்து 4 ஆயிடுச்சு. உங்கள் அம்மா விஷயம் ஷாக்கில் பார்க்குறாங்க. இதுக்கு 4 அதுதான் அவங்க திங்ஸ்லாம் கொடுத்துட்டோம். நான் சரி ஒன்று தான் கொண்டு போவேன்னு பார்த்தா இப்போ 4 ஸ்வீட் கேஸு. இது வந்து நம்ம திங்ஸ் கொண்டு வந்தது. இது வந்து உன் தம்பிக்கும் உங்கள் அம்மாவுக்கும் சரியா? அப்புறம் இதுக்கு இது 2 என் பிள்ளைக்கு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்கள் அம்மாவுக்கு எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ வந்து நீங்களும் உங்கள் அம்மா வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கீங்க. வந்து குக் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் பற்றி கியூட்டாக சிரிச்சிட்ருக்கீங்க.
அம்மா பத்திரிக்கைலாம் அடிச்சுட்டு இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கைலாம் கட்டிட்டு இருக்கீங்க. இதுக்கு தான் இப்படி ஆடம்பரம் செலவு பண்ணுறானோ வந்துட்டு இப்போ என்ன கவலை சொல்லிட்டு அவன் கிண்டிகிட்டே அவன் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கான். என்னடா அது கையில் அதான் அவன் பிள்ளை முட்டை திங்கணும் போல இருந்துச்சு, அதான் சரி முட்டையை பீட் பண்ணிட்டு இருக்கேன், சரி சரி அப்படி சொல்லிட்டு அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த டேஸ்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து உங்கள் அம்மா அப்பா வராங்க. நீங்களும் வீ மட்டும் தான் பிக் பண்ண போயிருக்கீங்க. 2 பேரும் காருக்குள்ளே தான் உட்காந்துருக்கீங்க. வீ வந்து உங்கள் ஹேண்டு பிடிச்சிட்டேன்னு உங்கள் அப்பா வந்துட்டான். எங்கள் அப்பா வந்துட்டார். அதுக்கே அவங்க மூஞ்சி இப்படி வாடுது. ஐயோ டென்ஷன் பண்ண வேண்டிய உங்கள் அப்பா சரியான டென்ஷன் பார்த்து நீங்கள் வீட்டை பார்த்து லைட்டாக முறைக்கிறீங்க. என்ன இன்னும் 5 நாள் தான் எங்கள் அப்பா உங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவார், ஓவராக பண்ணாதீங்க அப்படின்னு. சரிப்பா அப்படி சொல்லிட்டு வீ வந்து மூஞ்சி வச்சுக்கலாம் அப்படி சொல்லி நீங்களே இறங்கி போயிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பா வந்திருப்பாங்க. இப்போ வந்து உங்கள் அப்பா தான் ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் வந்து இப்போயும் பக்கத்து சீட்டில் தான் உட்காந்துருக்கீங்க. ஜாலியாக உங்கள் அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. வீ வந்து உங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு இவ்வளோ வாங்கிட்டு வந்துருக்கு, இன்னும் 4 சூட்கேஸ் இருக்கா, அதான் 2 இதுவும் வயனுக்கு தான். அப்படியே வீ லைட்டாக அவங்க அக்கா முறைக்கிறான். நான் என்னடா பண்ணேன், இல்லை உங்கள் மாமா பண்ணுறது அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. உங்கள் பாட்டிகிட்ட போயிட்டு அப்புறம் உங்கள் அம்மா என்னென்ன நடந்துச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் அவ்வளோ ஜாலியாக கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த பிளேஸ்க்கு போகணுங்கிற ஆர்வம் வந்துருச்சு. மாமா நம்மளும் ஹனிமூனுக்கு அதே பிளேஸ்க்கு போகலாமே. உங்களை பார்த்துட்டு சொல்லிட்டு சிரிச்சிட்டே மாட்டேறோங்கப்பா. ஹனிமூனா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. உங்கள் அம்மாவுக்கு என்ன ஆர்வம் இந்த பிள்ளைக்கு அப்படி இருக்குது. உங்கள் பாட்டி எது ஹனிமூனா அடியே அப்படின்றாங்க. நீங்கள் என்ன கேட்டேன், தப்பாக அதை கேட்டேன் அப்படி சொல்லிட்டு வீயை பார்க்குறீங்க. தப்பாக கேட்கல, கரெக்டாக கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீ சிரிக்கிறாங்க. அப்பா அனிமலாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் அம்மா உங்கள் அப்பா பார்த்து லைட்டாக மறைக்கிறாங்க. இன்னும் இவ்வளோ இப்படி மாற்றிவிட்டாங்க ஆத்தோடி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மா சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வாங்கின திங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக உங்கள் அப்பாவை ஹக் பண்ணுறது என்ன, சிக்ஸில் கிஸ் பண்ணுறது என்ன. வீக்கு நம்மளை கூட தந்துருவே கிஸ் பண்ணியிருக்க மாட்டாளே, அவங்க அப்பா தான் பண்ணுறா, பட் எனக்கு பொசசிவ் ஆகுது அப்படி இருக்குது. வீ வந்து உங்களை முறைச்ச மாதிரி தான் நின்றுட்டுருக்கான். நீங்கள் உங்கள் அப்பாவை ஹக் பண்ணுறது என்ன, கிஸ் பண்ணுறது, உங்கள் அம்மா கிஸ்ஸு, உங்கள் பாட்டி கிஸ்ஸு வளைச்சி கொடுக்குறீங்க. பட் வீக்கு ஒரு கிஸ்ஸு கூட கிடைக்கல. வீக்கு அதுவே ஹைப்பர் ஆகுது. எனக்கு ஒரு கிஞ்சு கூட இல்லை அப்படி சொல்லி வீக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி டே அப்படியே முடிஞ்சிருக்கும். உங்கள் அம்மாட்ட வந்து நீங்கள் போய் மண்டபத்தெல்லாம் காட்டுறீங்க. இதான் மண்டபம், அப்புறம் இப்படி தான் டெக்கரேஷன் பண்ண போகிறாங்க அப்படிலாம் காட்டிகிட்ருக்கீங்க. இதுக்கடி இவ்வளோ கிராண்டாக பண்ணுறான் தெரியலையே அப்படி சொல்லிட்டீங்க. வீ வந்துட்டு ஒரு 2 நாள் ஆஃபீஸ் வந்து லீவ் போட்டான். உங்கள் அம்மாவும் வீ சேர்ந்து அப்போ எல்லா இடத்துக்கும் பத்திரிக்கை வைக்கிறது. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கீங்க. அதாவது உங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸு ஒரே வீட்டுக்கு வர சொல்லிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. என்ன வயன் பத்திரிக்கையோடு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கேட்குறான். இன்னொருத்தி பார்த்தீங்களா மேடமா கழுத்தில் தாலி நெத்தியில் குங்குமம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க. ஏண்டி அவன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வருவான், நீ என்னடி கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பத்திரிக்கை தூக்கிட்டு வந்திருக்க. ஏன்னா கல்யாணம் எனக்கே தெரியாது, எனக்கே யாரும் பத்திரிக்கை வைக்கல, அதான் உங்களுக்கு இதுக்கு பத்திரிக்கை வைக்கிறேன். என்ன பத்திரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. தாலி பிரிச்சுக்கு வைக்கிற ஃபங்க்ஷன் தான். ஓ தாலி பிரிச்சுக்கு வைக்கிற ஃபங்க்ஷன், அதுக்கு பத்திரிக்கை அப்படி சொல்லிட்டு கேட்டால் சிரிக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டு ஒன்று. இல்லை எனக்கு புரியல, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மேடம், ஒரு கல்யாணத்துக்கு கூட நீங்கள் அப்புறம் தான் உங்கள் கல்யாணம் எப்படி நினச்சிங்களா சொல்கிறீங்க. இதே அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷாக்கு. கரெக்டாக வந்து உங்களுக்கு வீ ஃபோன் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு ஏன் என்ன அது அப்படி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் எது அப்படி சொல்லி கேட்குறீங்க. கரெக்டாக ஃபோன் வந்துருச்சு. நீங்கள் மாமா சரி பேசு அப்படின்றாளுங்க. நீங்களும் அட்டன் பண்ணி சொல்லுங்க மாமா. என்ன பேசிட்டியா இல்லையா, பத்திரிக்கை வச்சிட்டா இல்லையா, வச்சுட்டேன் இருங்க ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரேன். வாடி எதுக்கு அப்படி சொல்கிறீங்க, வெளியே போகலாம், சரி வரேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. ஜாலியாக இருக்க போல அப்படி சொல்லிட்டு நானும் உங்களுக்கு கோரஸாக கேட்குது. ஜாலியாக தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து சிரிச்சிட்டே இருந்திருக்கீங்க. உங்கள் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து உங்கள் நெக்கில் ஹிக்கி இருக்கும், அதை டக்குன்னு நோட் பண்ணிட்டா. என்ன ஒய்யே மஜ்ஜா போல் அது எப்படின்ட்டுருக்கேன். உங்கள் மாமா பார்த்தாலே தெரியும்டி, நாங்கள் மாமா பார்த்துருக்கேன்ல, சும்மா முரட்டாலாக தான் இருக்கார். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வாயிலும் ரெடி வச்சுட்டு விழுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே கிளம்பியிருப்பீங்க. அவளுக்கெல்லாம் அதுக்கப்புறம் விட்டுருப்பாங்க. நீங்கள் வந்து காலில் ஏறிட்டு சிரிச்சிட்டே இருக்கீங்க. என்னடி அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் சொல்கிறீங்க. வீ பார்த்துட்டு அடி பாவிகளா, இந்த வயசில் இதெல்லாம் பேசுவீங்களா, அது பேச வேண்டியதா, சரி சரி அப்படி சொல்லிட்டு வீயும் சிரிக்கிறோம். அதுக்கப்புறம் 2 பேர் வந்துட்டு சும்மா சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ரீட் சைட் ஃபுட்டுக்கு தான் போயிருப்பீங்க. உங்களுக்கு நிறைய ஃபுட் வந்து வீ வாங்கி தரலாம். நீங்கள் பாதிக்கு பாதி சாப்பிடவே இல்லை, இதெல்லாம் வீ சாப்பிட்றான். அப்புறம் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன திங்ஸ்லாம் அவ்வளோ பிடிக்கும். உங்களுக்கு இயரிங்ஸ் நிறையா வாங்கி கொடுத்துருப்பான். பேங்கிள்ஸ் உங்களுக்கு கண்ணாடி வளையல்லாம் அவ்வளோ பிடிக்கும். பட் நீங்கள் வந்து மாடல் ட்ரெஸ்க்கு போட மாட்டீங்க, அதனால் உங்கள்கிட்ட அவ்வளோவா இருக்காது, மீடியமாக தான் இருக்கும். பட் அந்த சவுண்ட் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உங்கள் அம்மா வளையல் பட்ட கையை ஆட்டிக்கிட்டே இருப்பீங்க, சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு. வீ வந்து அதுக்காக உங்களுக்கு வளையல் வாங்கி கொடுக்குறது, பூ வாங்கி கொடுக்குறதுன்னு எல்லாமே செஞ்சுருப்பான். 2 பேரும் வீட்டுக்கு வரீங்க. கிட்டத்தட்ட ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நீங்கள் மாமா நான் என் வீட்டுக்கு போகிறேன் ஏன் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம், அப்பா வந்துட்டார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கே போயிருப்பீங்க. வீ வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிருப்பான். இப்போ வந்து தாலி பிரிச்சுக்கு வைக்கிற ஃபங்க்ஷன் இன்றைக்கி தான். நீங்கள் வந்து அவ்வளோ அழகாக காலையில் கிளம்பிருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் தான் உங்கள்கிட்ட இன்னும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் பேசிகிட்டே கிளம்பிட்டுருக்கீங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வெளியே போயிருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு
மச்சா தான் போல அப்படின்னா நீ ஏன் அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்கள் நெக்கில் இன்றைக்கி ஹிக்கீஸ் இருக்கிறீங்க அது எடுத்துட்டு லைட்டாக சிரிக்கிறீங்க. என்னடி டெய்லி டெய்லி ஹிக்கீஸ் வச்சுட்டே இருக்கேன். அது நான் என்ன பண்ணேன், மாமா தான் கேப்பு கிடச்சா ஆடுத்துட்டு எல்லாம் வாயில் கையை வச்சுருச்சுங்க. ப்ளீஸ் கலாய்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள் எங்கே கலாய்க்கிறது, நீங்களே கலாய்ச்சிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். தாலியெல்லாம் பிரிச்செல்லாம் கோர்த்துட்டாங்க. அங்கே அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. வியோட பாஸான ஜேகே வந்திருப்பான். ஜேகே வந்து அவன் ஒய்ஃப் கூட தான் வந்திருப்பான். ஜேகே வந்து கிஃப்ட் கொடுக்குறான். வி வந்துட்டு எதுக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட்லாம் அட புடிடா அப்படின்னோடனே வியை வந்து ஜேகே கொடுத்த கிஃப்ட்டை வாங்கிட்டு அங்கேயே பிரிக்கிறான். பார்த்தா அதில் வந்து வைர நெக்லஸ் இருக்கு. நீங்கள் வைர நெக்லஸ் அப்படி சொல்லிட்டு ஜேகே ஷாக்காக பார்க்குறீங்க. விவானே இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், பட் இப்போ என்னோட பாஸாக இருக்கான். ஓ அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஹாய் பிரதர் அப்படிங்கிறீங்க. ஜேகே ஹாய் சொல்லிட்டு சரி இந்தாங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து இன்னொரு கிஃப்ட் கொடுக்குறான். நீங்கள் என்னென்னு பார்க்குறீங்க, ஹனிமூன் டிக்கெட். உங்களுக்கு வீக்க சிரிப்பு வந்துருச்சு. ஜேகே வந்துட்டு அது சிரிச்சிட்டே கொடுத்துருப்பான். வி வந்துட்டு எதுக்குடா போயிட்டு வாடா என்ஜாய் பண்ணுற அப்படின்னு சரி எடுத்துகிட்டு வி ஹனிமூன் டிக்கெட் வாங்கியிருப்பான். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபங்க்ஷன் அவ்வளோ ஜாலியாக போயிருக்கும். இப்போ வந்து ஒரு கொஞ்சம் பேருன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. வி வந்துட்டு ஐயன் அப்படின்ற நீங்கள் சொல்லிட்டு வியை பார்க்குறீங்க. எவ்வளவோ பேர் உனக்கு எவ்வளோ கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, பட் எனக்கு உனக்கு கொடுக்கணும்னு தோணுது. நீங்கள் என்னென்னு பார்க்குறீங்க. வி வந்து உங்கள் முன்னாடி முட்டி போடுறோம். எல்லாரும் என்ன பண்ணுறான் வி அப்படி சொல்லிட்டு வியவே பார்த்துட்ருக்காங்க. வி வந்து முட்டி போட்டு உங்கள் கால் எடுத்து அவன் கால் மேலே வைக்கிறான். நீங்கள் மாமா அப்படி சொல்லிட்டு வியை பார்த்துட்ருக்கீங்க. வி வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ஒரு வெள்ளி கொலுசு போட்டிருக்கீங்க, அதை கழட்டிட்டு அவன் வந்து தங்க கொலுசு போட்டுடுறான். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அவ்வளோ பேர் முன்னாடி அவன் அந்த கொலுசை போடுறது உங்களுக்கு மேட்ரு இல்லை, அவன் எப்படி போடுறான் அப்படிங்கிற அந்த விதம் இருக்குல்ல, அதை பார்த்து நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்கீங்க. உங்கள் 2 கால்லையும் கொலுசு போட்டுட்ருப்பான். அவ்வளோ ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இப்போ வந்து நார்மலான ஒரு பெல்ட், அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் போட்டுவிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஹிப் பெல்ட் தான் போட்டிருக்கீங்க. அதை கழட்டி விட்டுட்டு தங்கத்தில் ஒரு ஹிப் செயின் வாங்கியிருப்பான். அதை வந்து ஹிப் செயினை போட்டுடுறான். உங்களுக்கு தங்கத்தில் ஹிப் செயின் அப்படி இருக்குது. சேம் டைம் உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக அண்ட் ப்ளஷ்ஷியாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் கையில் தங்க வலையெல்லாம் போட்டு விட்டுருப்பான். நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக வியை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா இங்கே ஸ்டேஜ்க்கு வா அப்படின்னே உங்கள் அம்மா என்னடா அப்படி சொல்லிட்டு ஸ்டேஜ் வராங்க. வி வந்துட்டு அவங்க அக்காவுக்கும் கைக்கு இந்த கைக்கு 2 வளையல், அந்த கைக்கு 2 வளையல்னு சொல்லிட்டு தங்க வளையல் போட்டு விட்டுருப்பான். அதுக்கப்புறம் அவங்க அக்காவுக்கு 2 மோதிரம் வாங்கியிருப்பான். அதையும் போட்டுடுறான். அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அவங்க அம்மாவுக்கும் வந்து தங்கத்தில் வளையலும் மோதிரம் வாங்கியிருப்பான். 2 பேத்துக்கு அதெல்லாம் போட்டுடுறான். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் டக்குன்னு வியை ஹக் பண்ணி வியோ லிப்பில் வந்து கிஸ் பண்ணுறீங்க. வி வந்து சிரிச்சுட்டு உங்களுக்கு பேக் கிஸ் பண்ணுறீங்க. எல்லோரும் ஓடு கத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து 2 பேரும் வீட்டில் தான் இருக்கீங்க. இப்போ வந்து அந்த 5 டேஸ் தான் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இப்போ வந்து உங்களுக்கு வீக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் ஒரு ரூமில் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து உங்களை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இவன் இன்ன வரைக்கும் முடியாமல் இருக்குது. உண்மையை சொல்லு, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்லாம் பார்த்துட்டு லைட்டாக முடிஞ்சிச்சுன்னு தலையாட்டிங்க. அதான் ஹிக்கீஸ் பார்த்தப்பே நாங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சரி எதுக்கோ கேட்போமேன்னு கேட்டோம். எப்போ ஃபஸ்ட் டைம் அது பாட்டிக்கு அந்த உடம்பு சரியாக வந்துச்சு, அப்போ தாலி கட்டினாங்களே, அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நைட்டு அது சொன்னீங்க. அப்படியே நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. வாட்ட மம்மி அப்படி இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கலாம். ஐயோ எனக்கு இப்படி ஒரு அம்மா இல்லையடி, நீங்கள் ஏன் வாயை மூடுங்க அப்படி சொல்கிறீங்க. எல்லாம் அதுக்கப்புறம் எங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே நடந்த எல்லா பிளேஸையும் சொல்லிட்டீங்க. நீண்ட 2 பிளேஸ் விட்டியே என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்கள் காரு அது அது என்ன சொன்னீங்க, அப்படியே உங்களுக்கு செய்யாதி முடிங்கடி ப்ளீஸ்டி நீங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கல்லாய்ச்சிட்ருக்காங்க. வி வந்து அப்போ தான் அந்த ரூமுக்கு வெளியே வந்திருப்பான். வி எல்லாத்தையும் கேட்டு ஆனுஷம் வியை வாயில் கையை வச்சுட்டான். என்ன பேசுகிறாளுங்க இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வி வந்து அதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு போயிருப்பான். வி வந்து பார்க்கலாம் அந்த ஹனிமூன் டிக்கெட் அங்கே தான் இருக்குது. அது இன்னொரு ஒரு நாள் தான், நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் ஹனிமூன் டிக்கெட் இருக்குது. வி வந்து அதை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். கரெக்டாக வீக்கு ஃபோன் வருது. வி வந்து பால்கனியில் ஃபோன் பேசிட்டு ரூமுக்கு வரோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்கள உள்ள அனுப்பிட்டேன். நீ இது இத்தனை டைம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி நான் அப்படியே நடிக்காதவன். நீங்கள் ப்ளீஸ்டே அப்படி சொல்லுங்க. ஃப்ரெண்டை பார்த்து கலாய்ச்சிட்ருக்காது. நீங்கள் சிரிச்சிட்டே உள்ள வரீங்க. நீ வந்துட்டு ஃபோனை வந்து அப்படி கால் நிட்டு அப்படியே டல்லான ஃபேஸில் உள்ள வரான். அங்கே வந்து இந்த ஃபர்ஸ்ட் நைட் செட்டப்லாம் பார்த்தா அவனுக்கு ஐயோ அப்படி சொல்லி ஹெசிடேட் ஆகுது. சேம் டைம் வந்துட்டு அந்த ஹனிமூன் டிக்கெட் அவனுக்கு டென்ஷன் ஆகுது. வந்த வயது ஹனிமூன் டிக்கெட்டை கிழிச்சு குப்பத்தட்டில் போட்டா. நீங்கள் மாமா என்ன பண்ணுறீங்க, அந்த பெட்ஷீட்டில் வந்துட்டு ஆல்ரெடி பூவெல்லாம் இது பண்ணிருப்போம், அதெல்லாம் தூக்கி எரிச்சிட்டா. நீங்கள் என்னாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நைட்டு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து உங்ககிட்ட எதுவும் சொல்ல வரேன். நீங்கள் அப்படி சொல்லிட்டு நிமிஷம் ஷாக்கில் பார்த்துருக்கீங்க. இந்த எபிசோடு இதோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் சூன் போடுறேன். அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற நெக்ஸ்ட் எபிசோடில் சொன்னேன். இது எப்படி இருக்குது எபிசோடு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு சொல்லுங்கள். இந்த எபிசோடு எப்படி இருக்குன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடெலாம் கேட்காதீங்க. ஓட்டி சவுண்ட் கண்டிப்பாக இன்றைக்கி வந்துடும். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி இல்லை எந்த சீன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. பை, லவ் யூ.